வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையிலே விடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிற போது லூக்கா 24 சொன்னார், இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்க எருசலேம்ல இருங்க, நீங்க தேவனாலே பலப்படுத்தப்படுவீர்கள் சொன்னார். ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகள் மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா ஒரு நல் வார்த்தையின் தரையிலே விடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கா. அவ என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா கொஞ்சம் செயல்படு. கிதியோனை பாருங்க, கிதியோனை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தான்னு சொன்னா அந்த சூழ்நிலையிலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். கடினமான வேலை தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க களத்திலிருந்து களஞ்சியத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா கொஞ்சம் கடுமையான வேலை தான். உடைக்கணும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பிரயாசப்படணும், போராடணும். தேவன் பாருங்க அதிலே உதவி செய்வார். சீயோன் குமாரத்தியே நீ வா, எழுந்து வா, நான் எனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு சும்மா போயிடல. சில ஆட்கள் சொல்லுவான் பாத்தீங்களா, வாங்க நான் பாத்துக்கிறேங்க எல்லாம். கடைசியில் என்ன செஞ்சிருவான், நம்மளை நடுவு தெருல விட்டு போயிடுவான் பாருங்க. தேடணும். அன்னைக்கு கூட ஒரு சகோதரி ஊழியத்துக்கு வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க வர சொன்னாங்க, வந்துட்டேன், இங்க வந்து போன் அடிக்கிறேன், போனே எடுக்கல. ஆக கடைசியில் அப்புறம் நானும் டேனியும் தான் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு விட்டோம். ஏன்னா பல நேரங்கள் ஆட்கள் என்னன்னு சொன்னா நம்பி போய் இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க, இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க, எவ்வளோ அப்படியே இணைக்க பேசுவாங்க, கடைசியில் என்ன செய்திருவாங்க. ஆண்டவர் பாருங்க அங்க சொல்லப்படுக சொன்னாரு, நீ வா, நான் உனக்கு என்ன செய்வேன், வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரம் அல்ல ஆதரவாய் நின்றாராம். 12வது வசனம் வாசிங்க, மிக 4:12. ஆனாலும் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சும்மா ஏதோ ஆதரவு அப்படியெல்லாம் சொல்லிட்டு போலங்க. அவர் என்ன செய்தாராம், இவளுக்கு விரோதமா எழும்பினவர்களை எல்லாம் அப்படியே கட்டி கொண்டு வந்து அவ காலடியில போட்டாரு. இவனெல்லாம் அடிச்சு என்ன செஞ்சிரு, அவ போய் அறுத்துட்டு வரல, அவ போய் ஒரு வேலையும் செய்யல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுப்பான், ஆதரவா இருப்பா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. எஸ்ஐயா 31:5 வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சிகளை போல தேவன் என்ன செய்வாராம், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவா இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பாராம். சடுதியில் அப்படியே வருவார். ஆதரவா இருப்பேன்னு சொல்லிட்டார்னா எந்த நிலையிலும் ஆதரவா இருப்பார், எந்த சூழலிலும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளும் தனித்து விட மாட்டார், ஒரு நாளும் தோத்து போக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் அவரை நம்பி வந்துட்டியா, ஒரு நாளும் முகம் வெக்கப்பட்டு போகவே போகாது. ஏன்னா அவர் ஆதரவா இருப்பார், ஒவ்வொரு நாளும் ஆதரவு. சங்கீதம் 18:18 வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆபத்து வருகிற போது அவன் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தாராம், அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மாத்திரம் நமக்கு ஆதரவாக இருந்தா போதும். ஆட்கள் இல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா ஆதரவாக இருக்கிறவர் எப்படிப்பட்டவன் சொன்னா எல்லாவற்றையும் தாண்டி நம்மை பாதுகாப்பார். எந்த சூழலையும் தாண்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவைகளையும் சத்துரு ஒருவேளை பெரிய கூட்டமா வரலாம், சொன்னார், இல்ல மகனே, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். தேவைகள் நெருக்கங்கள் அதிகமா இருக்கலாம், சொல்ல இல்ல நான் உனக்கு ஆதரவா. அவர் ஆதரவா இருந்தா வனாந்தரத்தை என்ன செய்யலாமா, அப்படியே உருவ கடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்க நீங்க யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துல எல்லாம் சும்மா ஒரு நாள் 2 நாள் தண்ணி இல்லாம நடக்க முடியாதான். 6 லட்சம் புருஷர்கள் ஸ்திரீகள் என்று லட்சோபலட்சம் மக்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே வழி நடத்தினவை. சங்கீதக்காரன் அதனால தான் சொல்லுகிறான், வனாந்தரத்திலே வழி நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவர் சொன்னார், நான் ஆதரவா இருப்பேன்னு சொன்னார், எந்த நிலையில் ஆதரவா இருப்பார்.